இன்றைக்கி இந்த அலர்ட் மெசேஜோடு தான் இன்றைக்கி எங்களுக்கு டேவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். நாள் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீடே தலைகீழ தான் கிடக்கும். ஸோ காலைல எழுந்திரிச்ச உடனே இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கத்தாரோட அப்டேட்டுமே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃப்ளைட்ஸ் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம சைடில் எதுவுமே விடலை. லண்டன், பாரிஸ் அந்த மாதிரி சைட்லலாம் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. 18 வரைக்குமே வந்து ஷெட்யூல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. 18 வரைக்குமே எந்த ஃப்ளைட்ஸுமே இல்லை. மேபி அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி மால்ஸு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இன்டோர் ஈவெண்ட்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே தான் இருக்குது. பட் அப்பப்போ வந்து இந்த அலர்ட் சவுண்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. பட் அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுமே வந்துடுது. வெளியிலலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அலர்ட் மெசேஜ் வரும்போது மட்டும் சேஃப்டியாக ஒரு இன்டோரில் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நார்மல் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமாக நாங்கள் வெளியிலலாம் போகவே இல்லை. ஸோ அதனால் வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் போல் சிட்டி சென்டர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன முதல்ல பண்ணணும் அப்படின்னா மஹரா வந்து தூங்க வைக்கணும். சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து மஹராவுக்கு வந்து பால் கொடுத்துட்டு தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு மெசேஜ் மஹரா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இப்போ நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மெசேஜ் வந்துருச்சு. வீடு ஃபுல்லாக ஓரளவு எல்லாமே வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மஹரா தூங்குற டைம் வந்துருச்சு. ஸோ சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவளுக்கு பால் கொடுத்து சீக்கிரமாக தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வாட்டி வந்து பட்டுட்டோம், அதுலேருந்து வந்து மஹரா தூங்க வைக்காமல் எங்கேயுமே போகிறதே இல்லை. ஸோ அதனால் அவளை தூங்க வச்சிட்டேன். அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக் பப்ஸ் தான் செய்யலான்னு பிளானு. ஸோ அதனால் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம வெங்காயம் மட்டும் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் வெங்காயம். நான் வேறு எதுவுமே பெருசாக ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வேறு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கை வந்து ஒரு 4 முட்டை நான் வந்து வேக வச்சு தனியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே சீக்கிரமாகவே இதாகிடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வெங்காயம் ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக சீஸ் ஆட் பண்ணுறேன். இது வேணும்னா வைக்கலாம், இல்லைனா பெருசாக தேவையில்லை. அந்த சீஸ் வச்சுமே எனக்கு பெருசாக அதோட டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. அதனால் நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லைனா வேணாம். வெங்காயம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஒரு ஹாஃப் எக் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நான் கார்னர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. வாங்கும்போது பெரிய ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அப்படி க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மைதா மாவில் வந்து தண்ணி லைட்டாக கலந்துட்டு அதை வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒட்டி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து அந்த கார்னர்ஸில் மட்டும் வாட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஒட்டிக்குது. இன்றைக்கி நான் இதை வந்து ஏர் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இது வந்து நார்மலாக வந்து ஆயிலில் போட்டுமே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், நல்லாவே தான் இருக்கும். இது மாதிரி வீடியோஸுமே நிறைய பார்த்தேன் நான். ஸோ இன்றைக்கி ஏர் ஃப்ரையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஒரு 200 வந்து ஒரு 4 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லாவே வந்துடும். ஏன்னா இது ஆல்ரெடி பேக் பண்ண ப்ரெட்டுங்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. லைட்டாக மேலே கிறிஸ்பி ஆனாலே போதுமானது தான். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. நான் இந்த அளவு வந்து அவுட்புட் வரும்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இஃப்தார்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியில் நான் சொன்ன மாதிரி சிட்டி சென்டருக்கு வந்து அன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு ஒரு மாதிரி மேகம் வந்து நவந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் போனால் யாருக்கு ஜாலியோ இல்லையோ, மஹராவுக்கு வந்து ரொம்ப ஜாலி. வெளியில் டெய்லியுமே போகணும் மஹராவுக்கு. அதுவுமே பாலோஸ் வந்து டெய்லியுமே போகணும் மஹராவை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அந்த ப்ளே ஏரியாவுக்கு தான் அன்றைக்கி வந்து போயிருந்தோம். மகராவுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இதுலேயும் வந்து எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பால்ஸ் நிறையா இருக்கிற இந்த பால் ஹவுஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் இல்லாமல் அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானுமே சேர்ந்து இன்றைக்கி மகரா கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டேஷனாக தனித்தனியாக இருக்குது. இது வந்து ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து பிரித்து வச்சுட்டு அங்கே வந்து செட்டு மாதிரி வச்சு அங்கே விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மகரா ரொம்ப நேரம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தா. இங்கே ப்ளே ஏரியாவில் இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.